நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு நாளிதழில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேருடைய சாதனைய நம்முடைய பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சிருக்காங்க. என்ன சாதனை அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு 1952 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக பதவியேற்றார். கிட்டத்தட்ட அவர் தனது வாழ்நாளில் எவ்வளவு நாட்கள் பிரதமராக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 4398 நாட்கள் பதவியில் இருந்திருப்பார். அதை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்முடைய மோடி அவர்கள் தகர்த்திருக்காங்க. மே 26, 2014 அன்று முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 10, 2026 அன்று வரை கிட்டத்தட்ட 4399 நாட்கள், ஒரு நாட்கள் இப்போ அதிகரிச்சு அவர் என்ன பண்றாரு, நேருடைய சாதனையை முறியடிச்சிருக்காரு. இத இன்னும் ஒரு அதிகமா பதவி காலம் அப்படின்றது இருக்கு. 2029 வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு, பதவியில் இருப்பாரு. அப்போ இவருடைய அந்த சாதனையை கண்டிப்பா யாராலையும் இனி வர காலகட்டத்தில் முறியடிக்க முடியாது. இப்போ இந்த சாதனையை என்ன பண்ணிருக்காரு, நேருடைய சாதனையை பிரதமர் மோடி அவர்கள் வந்து முறியடிச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு இடைக்கால அரசாங்கத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 16 ஆண்டுகள் 286 நாட்கள் பிரதமராக இருந்தார். எவ்வளவு நாட்கள்? 16 ஆண்டுகள் 286 நாட்கள் பிரதமராக இருந்தார். ஆனால் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக பொது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக தொடர்ந்து நீடித்த நாட்களின் அடிப்படையில் மோடி தற்போது என்ன பண்றாரு, முதலிடத்தை படைச்சிருக்காரு. இப்ப இடைக்கால அரசாங்கம் அப்படின்றது சேர்க்கப்படல. அடுத்து பாருங்க, நிதி ஆயோக்குடைய 11வது ஆளுமன்ற கூட்டம் வந்து ஆளுமன்ற குழு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இதுல நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள், நம்முடைய சிஎம் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. பார்ப்போம். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நிதி ஆயோக்கின் 11வது ஆளுமன்ற குழு கூட்டம், ஓகேவா, 11th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. நிதி ஆயோக்குடைய தலைவர் யாரு, பிரதமர் அவர்கள். இதோட நோக்கம் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் நோக்கம். விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா இலக்கை மத்திய மாநில அரசுகள் அடைவதற்கு கூட்டு பொறுப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் அதை அடைதல். எது அப்படின்னா வளர்ந்த பாரதம் அப்படின்ற ஒரு இலக்கு அடையிறது. அந்த நோக்கத்துலதான் இந்த நிதி ஆயோக்குடைய கூட்டம் அப்படின்றது நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, ப்ராஜெக்ட் கங்கா உத்தரப்பிரதேசத்துல தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். உத்தரப்பிரதேசனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் லக்னோவில் ப்ராஜெக்ட் கங்கா கவர்மெண்ட் அசிஸ்டட் நெட்வொர்க் ஃபார் growth அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ற திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு. நோக்கம் கிராமப்புறங்களில் அதிவேக இணைய சேவை பிராட்பேண்ட் மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவை மேம்படுத்துவதே இதன் நோக்கம். ஓகேவா, ப்ராஜெக்ட் கங்காவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா கிராமப்புறங்களில் அதிவேக இணைய சேவை மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவை மேம்படுத்துவது அதனுடைய நோக்கம். முதற்கட்டமாக 21 மாவட்டங்களில் உள்ள கிராம பஞ்சாயத்து இதன் மூலம் என்ன பண்ண போகுது, இணைக்கப்பட இருக்கு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான திட்டம் வினிமாய் டிஜிட்டல் தளம். மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வினிமாய் டிஜிட்டல் தளம் அப்படின்ற ஒரு தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புதுடெல்லியில் வினிமாய் லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் தளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த அமைச்சகம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எல்லைப்பகுதி துறைமுகங்களில் லேண்ட் போர்ட்ஸ் மற்றும் சரக்கு மற்றும் பயணிகளின் போக்குவரத்தை டிஜிட்டல் மயமாக்கி வர்த்தகத்தை எளிதாக்குவது, எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதா இதனுடைய நோக்கம். அப்ப கேட்பாங்க, வினிமாய் டிஜிட்டல் தளம் எதோடு தொடர்புடையது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தோடு தொடர்புடையது. குறிப்பாக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரங்கள்ல. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் ஈசி கனெக்ட் விமான போக்குவரத்து நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரம் இந்தியாவின் முதல் ஈசி கனெக்ட் நகரமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய முதல் ஈசி கனெக்ட் நகரம் என்று வாரணாசி. நம்ம பிரதமர் அவர்களுடைய அவர் வென்று ஜெயிச்ச தொகுதி. ஓகேவா. மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சரி பார்ப்போம், பயன் என்ன? இதன் மூலம் சர்வதேச பயணிகள் டெல்லி செல்வதற்கு முன்பாக தங்களது குடியேற்றம் மற்றும் சாமான் சரிபார்ப்பு, அதாவது பேகேஜ், ஓகேவா,
லக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைகளை வாரணாசியில எளிதாக்க முடிக்க முடியும் அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாதுகாப்பு படைகளின் முதல் சூரிய மின்சக்தி திட்டம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேசத்தின் சீதாப்பூரில் உள்ள ராணுவ நிலப்பரப்பில் 250 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி மற்றும் பேட்டரி சேமிப்பு திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ராணுவ அமைச்சகத்தின் காலி நிலப்பகுதியில் அமைக்கப்படும் நாட்டின் முதலாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம். என்னது? ராணுவ அமைச்சகத்தின் காலி நிலப்பரப்பு பகுதியில அமைக்கப்படக்கூடிய நாட்டின் முதலாவது எரிசக்தி திட்டம் அப்படின்றத இதோட முக்கியத்துவம். ஓகே, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் பார்த்தோம். இப்போ பாதுகாப்பு படைகளுடைய முதல் சூரிய மின்சக்தி திட்டம் எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா சீதாப்பூர்ல. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் ஈசி கனெக்ட் நகரம் எது அப்படின்னு கேட்டோம்னா வாரணாசி. வினிமாய் டிஜிட்டல் தளம் எந்த அமைச்சகம் தொடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்கு. ப்ராஜெக்ட் கங்கா எந்த மாநில அரசு தொடங்கியிருக்கு? உத்தரப்பிரதேஷ். அடுத்து பாருங்க, நிதி ஆயோக் 11வது ஆளுமன்ற குழு கூட்டம் எங்க நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. அதனுடைய நோக்கம் என்ன? விக்ஷித் பாரத். அடுத்து பாருங்க, நேருவின் சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்ன சாதனை அப்படின்னு பார்க்கும்போது, நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர்கள் சாதனைகள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 4399 நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மோடி அவர்கள் பதவியில இருந்திருக்காரு. அந்த சாதனை வந்து நேரு அவர்களுடைய சாதனை முறியடிக்கப்பட்டு பிரதமர் மோடி அவர்கள் நீண்ட கால பிரதமராக இந்தியாவில் செயல்பட்ட பிரதமராக தற்போது என்ன இருக்காரு. இது வந்து இன்னும் அதிக நாட்கள் போகும். காரணம் என்னன்னா 2029 வரைக்கும் அவருடைய பதவி காலம் அப்படின்றது இருக்கு.